இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. அம்மா, பார்த்து வர மாட்டியம்மா? இல்ல தமிழ், நான் குறுக்க போகலன்னா அந்த வண்டி அம்மாவை அடிச்சிருக்கோம். அம்மாவை காப்பாத்ததா நான் குறுக்க போனேன். டாக்டர், இவங்க எப்படி இருக்காங்க? எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லைல்ல? இவங்க நல்லா தானே இருக்காங்க? தலையில அடிபட்டதுனால நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. பட் இப்போ ஓகே தான். சி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். இவங்களை காப்பாத்தலன்னா மேடம் வயசுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிருக்கும். நல்ல வேலை, அவசரத்துக்கு ஜெனா மேடமே பிளட் கொடுத்தாங்க. அதனால தான் இவங்களை காப்பாற்ற முடிஞ்சது. டாக்டர், எப்போ இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணலாம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டாக்டர். ஓகே சிஸ்டர், வாங்க. அழாத அம்மா. தமிழ், அம்மா தான் எனக்கு ரத்தம் கொடுத்தாங்களா? அவங்க தான் என்ன காப்பாத்துனாங்களா? ஆமாம்மா. இது சம்பந்தமா அம்மா எதுவும் பேசுனாங்களா தமிழ்? இப்ப வரைக்கும் நான் தான் உங்க பொண்ணுன்னு சொல்லலம்மா. அவங்களும் இத பத்தி இன்னும் யார்கிட்டயுமே பேசல. என் உயிரை காப்பாத்திருக்காங்கன்னா அப்ப அம்மா என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்களா தமிழ்? சொல்லு தமிழ், அம்மா என்ன ஏத்துக்கிட்டாங்களா? என்கிட்ட பேசுவாங்களா? பழைய மாதிரி அன்பு காட்டுவாங்களா? அவங்களுக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன் தமிழ். அவங்க கோவத்தை மறந்து நம்ம எல்லாரும் கூடயும் சேர்ந்து வாழணும் தமிழ். மா, நீ அழாதம்மா. ஆக்சிடென்ட் ஆன உடனே வேற யார் மூலமாவோ உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கலாம்ல? இல்ல, கண்ணும் காணாம கூட போயிருக்கலாம். ஆனா உங்களை காப்பாத்தி தோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ரத்தம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களை ஏத்துக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எதுக்கும் இது சம்பந்தமா அம்மா கிட்ட கேக்குறியா தமிழ்? நான் பேசுறேம்மா. அம்மா, அம்மாவா? யாருக்கு யார் அம்மா? என்ன நீ அம்மான்னு சொல்ற தகுதிய எப்பவோ இழந்துட்டேன். என்ன அப்படி சொல்லாத. ஏம்மா இப்படி பேசுற? நீதானே இப்ப என்ன காப்பாத்திருக்க. உயிருக்கு போராடிட்டு இருந்த எனக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தது நீதானம்மா. எனக்கு ஒண்ணுன்னா உனக்கு உடனே துடிச்சிருக்குல்ல. நீ பெத்த பொண்ணுமா. நீ என்ன ஏத்துக்கிட்டன்னு நான் சந்தோஷமா வந்தம்மா. உன்னை ஏத்துக்கிறதா? நீயும் உன் புருஷனும் பண்ண காரியத்துக்கு இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்களை ஏத்துக்க மாட்டேன். அம்மா, அம்மா, தள்ளிப்போ. நீ என்ன தொடரதே பாவம். எங்க அதான் அத்தை சொல்றாங்கல்ல, திரும்ப திரும்ப அவங்கள கம்பல் பண்ணா என்ன அர்த்தம்? அவங்க டென்ஷன் ஆக கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஏற்கனவே உங்களால தான் என் மச்சான் கோமாவுல இந்த நிலைமையில இருக்காப்ல. இப்போ அத்தையே ஏதாவது செய்யலான்னு பாக்குறீங்களா? என்ன உங்க புருஷன் சொல்லி விட்டாரா? அத்தை போனா போகுதுன்னு உசுரை காப்பாத்தினாங்கல்ல, அதோட போயிருங்க. போங்க. இங்க பாருங்க, இது எனக்கும் எங்க அம்மாவுக்கும் நடக்கிற பிரச்சனை. நீங்க இதுல தேவையில்லாம தலையிட வேண்டாம். ஏய், என் குடும்பத்துல இருக்கிறவங்கள தடுத்து பேசுறதுக்கு
உனக்கு எந்த தகுதியும் இல்ல. மரியாதையா இங்க இருந்து போயிடு. இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் நின்ன நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. மா இந்தா. மா சாப்பிடுமா. வேணாம் தமிழ், சாப்பிடுமா. எனக்கு பசிக்கல தமிழ். மா சாப்பிடுமா. மாத்திரை போடணும்ல. வேண்டாம் தமிழ். சரி விடு, நானே உனக்கு கூட்டுறேன். இந்த சாப்பிடு. இந்தா. சரி, நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். இந்தா தண்ணி குடி. ஆண்டி, ஆண்டி என்னாச்சு ஆண்டி? தலையில கட்டு போட்டிருக்கு. அதுவா? கீழே விழுந்துட்டாங்க. எப்போ? இல்ல, வெளியில கொஞ்சம் கடைக்கு வரைக்கும் போனாங்க. ஒரு பைக்காரன் வந்து இடிச்சிட்டான். ஐயோ, என்ன ஆண்டி நீங்க எதுக்கு கடைக்கு போறீங்க? நம்ம வீட்டுக்கு ப்ரொவிஷன் வாங்கும்போது சொன்னா உங்களுக்கும் சேர்த்து வாங்க போறாங்க. என்ன ஆண்டி இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? இல்ல தம்பி, இதுக்காக நாம வெளியில போகாம இருக்க முடியுமா? கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். இனிமே நான் பார்த்து இருந்துக்கிறேன். ஆண்டி, இனி எதுவா இருந்தாலும் நம்ம கார் இருக்கு. டிரைவரை கூட்டிக்கிட்டு நீங்க வெளில போங்க. தனியா போகாதீங்க ஆண்டி. ஏற்கனவே ஜானுக்கு இப்படி ஆனதே என்னால தாங்கிக்க முடியல. இன்னைக்கு வேற ரோட்ல யாருக்கும் ஆக்சிடென்டா. ஜானு தான் அவங்கள அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க பொழைச்சிட்டாங்க. அதுவே ஜானுக்கு இப்படி ஆயிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதோ நம்ம ஃபேமிலிக்கு பேட் டைம் நினைக்கிறேன். எல்லாமே தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு ஜனாமா கண்ணில் படாத மாதிரி அம்மாவை நான் வெளியில தங்க வைக்கலான்னு இருக்கேன். தமிழ், நான் சொல்றத கேளுமா. அம்முவை நாளைக்கே ஃபேக்டரியில வேலைக்கு சேர சொல்லு. நான் சொல்றபடி செய் தமிழ். என் அம்மாவோட வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அதில் அடிமா. அவங்க நிச்சயமா நோ சொல்ல மாட்டாங்க.